ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு பிரிவில் இதுவரை 12 ராசிகளும் அல்லது 12 லக்னங்களும் ஒவ்வொரு ராசிகளும் தன்னகத்தே எந்த உறுப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறது, அது 6ஆம் இடமாக வரும் பட்சத்தில் அது எத்தகைய பாதிப்பை தருகிறது என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அடுத்து இன்று முதல் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்துக்காரர்களுக்கு அந்த குறிப்பிட்ட 6ஆம் இடத்துக்குரியனுடைய திசை வரும் பொழுது 8ஆம் இடத்துக்காரனுடைய புத்தியோ அல்லது அந்தரமோ அல்லது 12க்குரியவனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது மாரகாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரமோ வரும் பொழுது நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியாக இன்று ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் 10/5/1996 5 மணி 4 நிமிடம் மாலை நேரத்தில் பிறந்தது. இது துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு வக்ரகதியில் இருக்குது. 4வது இடத்தில் சந்திரன், 6வது இடத்தில் சனிகேது, 7வது இடத்தில் சூரியன் செவ்வாய், 8ஆம் இடத்தில் புதன் வக்ரம், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் ராகு. பொதுவாகவே ஒவ்வொரு லக்கணத்துக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசை வரும் பொழுது நெருக்கடி, சிரமம், பாதகம், செலவு, மரண பயம் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தருகிறது என்பது நடைமுறையில் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது இன்று நாம் எடுத்துக்கொண்ட எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு லக்கணத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6ஆம் இடம், அதாவது மீன லக்கணத்துக்குரிய குரு மிகப்பெரிய பாதகத்தையும் சங்கடத்தையும் தர வல்லவனாகிறார். இந்த துலா லக்கணத்திற்கு மட்டும் 6, 8, 12, 3, 6, 10, 11 என்ற 2 வகையில் லக்கணத்துக்கு 6க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சொந்த வீட்டில் அவனுக்கு 10வது வீட்டில் தசமகேந்திரத்தில் என்று வக்ரகதியை பெற்று வலுவாக இருக்கிறது. அதனுடைய தசாபுத்தி இன்று நடக்கிறது, குரு திசை நடக்கிறது, சுக்கிர புத்தி நடக்கிறது 3/6/2028 வரை. ஆக இந்த குரு நோய்க்கும் மரணத்துக்கான பயத்தையும் உண்டு பண்ணி தருவார் என்பதை மாற்று கருத்தில்லை. இது இந்த குரு வக்ரகதியிலிருந்து லக்னாதிபதியை பார்க்கிறார். இந்த லக்னாதிபதி என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 8க்குரியவனும் 3. இதில் ஒரு பெரிய பாதகம் என்னவென்றால் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் 8க்கே வந்து விடுகிறார். ஆக லக்கணத்தினுடைய பலம் குறைந்து விடுகிறது. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2, 7க்குரிய மாரகாதிபதி இருக்கிறார், 11க்குரிய பாதகாதிபதி இருக்கிறார். மாரகாதிபதி பாதகாதிபதி மட்டும்தான் லக்கணத்தை பார்க்கிறார்கள். மற்ற கிரகங்களுக்கு லக்கணத்தினுடைய தொடர்பு இல்லை என்பதுதான் மேலும் பலகீனமான ஒரு தகவல். லக்கணத்துக்கு 6க்குரியவன் சந்திரனுக்கு 12க்குரியவன். ஆக சந்திரன் என்ற ராசிநாதனுக்கும் அல்லது ராசிக்கும் விரையாதிபதி லக்கணத்துக்கும் மிகப்பெரிய பரம எதிரி சுக்கிரனுக்கு அவன் ரோகசத்துரு ஸ்தானாதிபதியாக வந்து அவன் தன்னுடைய நிலையை மேலும் வலுப்படுத்துகிறான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று கோட்சாரத்தில் கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் சனி இருந்த வீட்டை பார்த்து அந்த சனிக்கும் கோச்சார குருவுக்கும் இருக்கிற தொடர்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் கோச்சார சனி இன்று மீனத்திலேயே இருக்கிறது. பிறக்கும் போதும் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக குருவை பார்த்தது பலகீனம். அதே மாதிரி லக்கணத்துக்கு சனி 3ஆம் பார்வையாக பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரனை பார்த்தது பலகீனம். ஆக இந்த பெண் சமீபத்தில்
குரு திசை சுக்கிர புத்தியில் லக்னத்துக்கு 3-6 திசையில் 8 புத்தியில் 26/7/2026 மாலை 4:45 சென்னையில் ஒரு விபத்தில் சந்தித்தது. இந்த விபத்து எப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது, மிதுன ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். அந்த சுக்கிரன் இன்று சிம்மத்தில் இருக்கிறார், ஆக பாதகத்தில் இருக்கிறார். மிதுன ராசி என்பது பயணம் செல்லக்கூடிய பாதை. அது இன்று சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது. ஆக இன்று 4 நாட்களே ஆகிறது விபத்து நடந்து. இந்த விபத்தில் நமக்கு மேலும் சொல்லப்பட்ட ஒரு புதிய தகவல் என்னவென்றால், பாதையில் வேகமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ரிஷபம் என்று கூடிய சுக்கிரன் நாற்கால் ராசியான சிம்மத்தில் இருந்ததால் அது குறுக்கே வந்து அதன் மீது மோதாமல் இருக்க வண்டியை ஒதுக்கி ஓட்டி செல்லும் பொழுது எதிரே வந்த வண்டியில் மோதிவிட்டதாக தெரிகிறது. ஆக கணவனுக்கு ஹெல்மெட் போட்டிருந்திருக்கிறார்கள், பெரிய பாதிப்பில்லை, கால் மட்டும் முடிந்து விட்டதாம். மனைவிக்கு தலையில் பலமான அடிபட்டு பலமான பாதிப்பை தந்திருக்கிறது. நேற்று மாலை, அதாவது நேற்று நள்ளிரவு வரை இவர்கள் கோமாவில் இருந்தார்கள். நேற்று மாலை 5 மணிக்கு எனக்கு இந்த ஜாதகத்தை அனுப்பி பலன் கேட்டார்கள். நான் சொல்லிய தகவல் என்னவென்றால், லக்னத்துக்கு 3-6 சந்திரனுக்கும் 12 12லேயே லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் மாரகாதிபதியும் பாரகாதிபதியும். தற்போது இந்த குழந்தை அல்லது இந்த பெண் பலமான கண்டத்தில் இருக்கிறார், இன்று உயிரோடு இருக்கிறாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி என்று கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், கோமாவில் இருக்கிறார்கள், எப்போது இவர்கள் ரிலீஸ் ஆவார்கள் என்று சொல்லி, கோமாவிலிருந்து எப்போது நிவாரணம் பெறுவார்கள் அல்லது விடுபடுவார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், கோச்சார சந்திரன் ஜென்மச்சந்திரனை கடக்கிற காலத்தில் இவர்கள் கோமாவிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று சொன்னேன். அவர்கள் மருத்துவர்களே என்ன சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் 5 நாள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், மூளையில் ரத்தம் உறைந்து போய் அந்த இரத்தத்தை எடுத்துவிட்டு ஆப்ரேஷனை செய்திருக்கிறார்கள். இன்னும் 4 முதல் 5 நாள் ஆகும் வரை சுயநினைவு வருவதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஜென்மச்சந்திரனை கோச்சார சந்திரனை கடக்கும் பொழுது அதே சமயத்தில் கோச்சார குருவும் ஜென்மச்சந்திரனையும் கோச்சார சந்திரனையும் இரு சேர பார்ப்பதால் நாளை நள்ளிரவுக்குள் அல்லது இன்று நள்ளிரவுக்குள் அல்லது நாளை சூரிய உதயத்திற்கு முன் இவர்கள் சுயநினைவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லினேன். ஆனால் மருத்துவர்கள் இன்னும் 4 நாள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இறுதியில் முடிவு காலை 10 மணிக்கு நான் செல்போனில் அழைத்து கேட்டேன், எவ்வாறு இருக்கிறது என்று. 2 வார்த்தை பேசுகிறது என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் டாக்டர்களே தடுமாறி போயிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? மூளையில் இருந்த இரத்த கசிவை நிறுத்தி மூளையில் உறைந்து போயிருந்த இரத்தத்தை எடுத்துவிட்டு அறுவை சிகிச்சை முடித்திருக்கிறோம். உடல் ரொம்பவும் நல்ல நிலைமையில் இருக்கிறது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது. ஆகையால் இது சுலபமாக கோமா ஸ்டேஜிலிருந்து நினைவு இழந்த நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி சமாதானப்பட்டிருக்கிறார்கள். சரி, ஆக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் மேச ராசியில் தலையை காட்டக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய ராசியில் செவ்வாயும் சூரியனும் இருந்து சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் இந்த குருவனுடைய பார்வையை பெற்றது என்பது இந்த செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 9 பார்த்ததனால் நிவர்த்தியை தந்தான். இந்த இடத்துக்கு 12 பார்த்ததனால் நோயினுடைய அதிகப்படுத்தி அதிலிருந்து நிவர்த்தியை தந்திருக்கிறான் என்பதுதான் நடைமுறை அனுபவமாக தெரிகிறது. சரி, இந்த பாதிப்பை தந்த கிரகம் எது என்று பார்க்கும் பொழுது, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனியும் கிட்டத்தட்ட ஒரே பாதையில் இருக்கிறது. ஆக சனி பிறந்த கால சனி சுயசாரத்தில் இருக்கிறது, கோச்சார சனி புதனுடைய சாரத்தில் இருக்கிறது. ஆக அந்த புதன் வக்ரம் பெற்றான். லக்னத்துக்கு 9 நோயை நிவர்த்தி செய்யக்கூடிய தகுதியுள்ளவன் 9 பரிவர்த்தனையின் பிறகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக குரு வக்ரம் புதன் வக்ரம் இவர்கள் மரணத்துக்கு நிகரான கண்டத்தை சந்தித்து வீழ்த்தி எழுந்திருக்கிறார்கள் என்பதுதான் மேலும் சொல்லக்கூடிய தகவல். சரி, இதில் எந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்ந்து பலமான பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்று பார்ப்போம்.
இது லக்னம் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நின்று 6.14 பாகை பெற்றிருக்கிறது. ஆக இது லக்னத்துக்கு 2-7க்குரிய மாரகாதிபதி, சந்திரனுக்கு 4-11க்குரியவன், சந்திரனுக்கு 4க்குரியவன் 4ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். ஆக இது பிறக்கும் போதே மாரகாதிபதியினுடைய திசையிலேயே பிறந்திருக்கிறது என்பதுதான் மேலும் பலகீனமான ஒரு தகவல். லக்கணத்துக்கு 2ஆம் சூரியன் என்று பார்க்கும் பொழுது அவன் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கான். பாரகாதிபதி அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தது மேலும் பலகீனம். சந்திரனும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறான். ஆக சந்திரனும் மாரகாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், சந்திரன் தன்னுடைய நின்ற வீட்டுக்கு 4க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். புதன் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் இருக்கிறது, வக்கரம் பெற்றிருக்கிறது, 3.17 பாகை பெற்றிருக்கிறது. குரு வக்கரம் பெற்று போராடம் 4ஆம் பாகத்தில் அமர்ந்து 23.54 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 2.51 பாகை பெற்றிருக்கிறது. சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி 2ஆம் பாதத்தில் நின்று 9.58 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அஸ்த நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.50 பாகை பெற்றிருக்கிறது. கேது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.5 பாகை பெற்றிருக்கிறது. இதில் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு தகவல் என்னவென்றால், லக்கணப்புள்ளி மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறது. சந்திரனும் மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனும் லக்னாதிபதியும் மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறார்கள். ஆக 3 கிரகங்கள் மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்றதால் பலமான பாதிப்பு தந்துவிட்டது. அதற்கு அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்தை பாதகாதிபதி பெற்றான் என்பதுதான் மேலும் பலகீனமான ஒரு தகவலாக தெரிகிறது. மற்றும் குரு பூராட நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்திலும் அமர்ந்திருக்கிறது என்பதுதான் மேலும் கூடுதல் தகவல். அதற்கடுத்து உத்திரட்டாதி சனி லக்கினத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சுயசாரம் வாங்கி இந்த மரணத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை உற்பத்தி செய்திருக்கிறது அல்லது கொடுத்திருக்கிறது என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல். ஆக அப்படியே ஜென்மத்திற்கும் கோச்சாரத்திற்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி கோச்சாரத்தில் அதே இடத்தில் இருக்கிறது. இது மிகவும் பலகீனமான சமாச்சாரம். லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சனி இருந்தது, பலகீனமான ஒரு தகவல். அதே சமயத்தில் லக்னத்துக்கு ராகு என்று பார்க்கும் பொழுது பிறந்த காலத்தில் ராகுவுக்கு நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறது. இன்று கோச்சாரத்தில் சனியை கடந்து ராகு வந்திருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு பிறந்த காலத்தில் பரிவர்த்தனை பெற்று இருந்த புதன் இன்று நிகழ்காலத்தில் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சியை பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் இங்கு பிறந்த கால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் விபத்து நடந்த காலத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து போனது. அதே சமயத்தில் பிறந்த கால குருவோடு இன்று நிகழ்கால லக்னம் பொருந்தி போயிருக்கிறது. இந்த லக்கினத்தை கொடுத்த குரு சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று மேலும் பாதகத்தை தந்துள்ளது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். ஆக நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இதுவரை ஒவ்வொரு ஜாதகத்தை போட்டு அதற்கான தகவலை சொல்லியிருந்தோம். இது காதல் சம்பந்தப்பட்ட தகவலை சொல்லியிருந்தோம். இது இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகமும் பிறந்த கால கிரகத்திற்கும் கோச்சார கிரகத்திற்கும் என்ன தொடர்பு, பிறந்த கால கிரகம் கோச்சார கிரகத்தை தொடும்போது நடக்கும் நிகழ்வுகள் என்னென்ன என்பது சார்ந்த தகவலோடு இதில் எதிரி, கடன், நோய் இந்த 3 தகவலை முன்னிறுத்தியே சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று காலபுருஷனுக்கு முதல் இலக்கணமான முதல் ராசியான மேசம் சம்பந்தப்பட்ட தலை சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு விபத்து சம்பந்தப்பட்ட பதிவு இது லக்கினத்துக்கு காலபுருஷனுக்கு 1-8க்குரியவன் மேசத்திலே இருக்கிறான். இந்த மேசத்துக்கு 8க்குரியவனும் அவனே, அந்த மேசத்துக்கு 9க்குரியவனும் குரு, 12க்குரியவனும் குரு. அந்த காலபுருஷனுக்கு 12க்குரியவன் 12ஆம் இடத்தை பார்த்து, ஆக இந்த மேசலக்கணம் பலகீனமானதால் தலையில் அடிபட்டு விபத்தை சந்தித்திருக்கிறது என்பது அடியனின் தாழ்மையான கருத்து. இப்படி எண்ணற்ற தகவல்களை ஒவ்வொன்றாக அடித்துக் கொண்டே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய பதிவு மற்றும் ஒரு நோயும் அதற்கான கிரக அமைப்பும் அது சார்ந்த தகவலும்
அது சார்ந்த முழு விவரமும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.